ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம் இன்றைக்கி பாத்திரம் அடுக்கி வைக்கிற ஸ்டாண்ட் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு கடையில் தான் வாங்கினோம். நல்லா அட்டை பாக்ஸ் போட்டு கட்டி கொடுத்தாங்க. பக்கமாக தான் இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு அப்படியே கையிலேயே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் கடையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ரேட்டு ஆன்லைன் பர்ச்சேஸை கம்பேர் பண்ணும்போது. இவ்வளோதான். இதுதான் ஒரு ஸ்டாண்டுக்கான எல்லா பார்ட்ஸுமே இதில் இருக்குது. இதில் வந்துட்டு ஆணி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துமே ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக கையிலாத மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு டைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் இந்த ஆணிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ஹோல்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இது பிளேட்டு வைக்கிறது. இது பெரிய சைஸ் பிளேட்ஸ்லாம் வைக்கிறது. இது சின்ன சைஸ் பிளேட்லாம் வைக்கிறது. இது வந்து ஒரு சின்ன செப்பரேஷனுக்கானது. இது ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ளிட்டு. இது போல் வந்து ஒரு 3 கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய சைஸில். இதுதான் இந்த ஸ்டாண்ட்லேயே ரொம்ப முக்கியமானது. இது 2 பக்கமும் ஸ்டாண்டை வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிக்கிறது. இதில் தான் நம்ம வந்துட்டு அந்த ஒரு ரேக்கையும் வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். இதில் அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவரால் டைட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு கீழே வர மாதிரி பார்த்துக்கணும். அதுபோல் இந்த ஹோல் வந்து சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 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 ஸ்டாண்டை வந்துட்டு ஃபிட் பண்ணுற போது இது வாலில் இருக்கிறதுக்கோசரம் 2 ஹோலும் வால் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஒரு டைம் மாற்றி பண்ணிட்டோம். எந்த டைப்பில் வேணாலும் பண்ணலாம். அதாவது நான் வந்து பெருசாக இருக்கிற 3 வந்து மேலே வச்சுட்டு இதுக்கப்புறம் சின்னதாக கீழே வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணிக்கோங்க. அபையும் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தான். அவங்க டேடி சொல்லி கொடுக்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஹோல் பாருங்கள். இந்த ஹோல் வந்துட்டு 3rd ரோவில் தான், 3rd-ஆக இருக்கிற அந்த ட்ரேயில் தான் வந்துட்டு வரணும். அப்போ தான் வந்து அதுக்கு கீழே வந்து சின்ன ஸ்ப்ளிட்டேஷன்ஸுக்கு அந்த ஸ்டாண்டை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் இந்த ஹோல் தான் சொன்னேன். இதுதான் வந்து வால் பக்கம் இருக்கணும். 2 ஸ்டாண்ட்லேயும் மேலே 2 கீழே 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அது 2மே வால் பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சின்ன இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சின்ன ட்ரேவும் இங்கே வச்சுக்கலாம். இல்லை இங்கே வந்துட்டு அந்த சின்ன பிளேட் வைக்கிறதுக்கானது மாற்றி வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் இப்படி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். 4 இடத்துல வந்துட்டு ட்ரில்லிங் மிஷினால் ஹோல் பண்ணிவிட்டு நல்லா பெரிய ஆணியாக எடுத்துக்கோங்க. இதுக்கான ஆணி வந்து அவங்க கொடுக்கல, நம்ம தான் வாங்கி வச்சுட்டு பண்ணணும். இது வந்துட்டு நல்லா பெருசாக எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸ்டாண்டே வெயிட்டாக இருக்குது. நம்ம பாத்திரமும் நிறையா பாத்திரம் வைக்கும்போது அது வந்துட்டு இன்னும் வெயிட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே அடுக்கியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.